வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சார் இன்ட்ரெஸ்டிங் பேட்ச். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக வந்திருக்க சில அப்டேட்ஸ் எல்லாம் இந்த ஒரு லாங் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எபிசோட் 14. இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐகானில் பிடிச்சிக்கோங்க. கூடவே சில பேர் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் பிடிச்சிக்கோங்க. கூடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சங்கர் அவர்களோட டேரக்ஷனில் ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்கார். கேம் சேஞ்சர் படத்தை ஷூட்டிங் இன்னும் 4 days ராம் சரண் அவர்களை வச்சு ஷூட் பண்ண வேண்டியது இருக்கான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் இந்த வருஷம் டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போதான். கவின் அவர்கள் நடிச்சிருக்க பிளடி பேக்கர் படம் இந்த வருஷம் அக்டோபர் மந்த் தீபாவளி ஸ்பெஷலாக அமரன் படத்தை கூட ரிலீஸ் ஆக போகுது. வேற லெவலில் இருக்கும் தல வரப்போறான் பாரு. டேய் அப்படியே பிடிச்சிக்கிறேன் ஓட்டிட்டுங்கடா. ஏன் வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு படம் நடிக்க போறாருன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன், அதுக்கடுத்து ஏர் முரஸ் அவர்களோட டேரக்ஷனில் இந்த 2 படங்களும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கடுத்து சிபி சக்கரவர்த்தி, சுதா கோங்கரோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போறாரு. ஸோ இந்த 2 படங்கள் முடிச்சக்கப்புறமா நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷனில் நடிக்க போறாரு. இது மட்டும் இல்லாமல் மங்காத்தா படத்தோட பார்ட் 2 கண்டிப்பாக வருங்கிறத வெங்கட் பிரபு அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சுதா கோங்கர் அவர்களோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போற புறநானூறு ஒரு படத்தில் நம்ம லோகேஷ் அவர்கள் நடிக்க போறாருன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு படத்தில் நம்ம லோகேஷ் அவர்கள் வில்லன் ரோலில் நடிக்க போறாராம். ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்களை வச்சு டேரக்ட் பண்ண போது இந்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் விஜயவர்மா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது. இப்போ அவருக்கு பதிலாக தான் நம்ம லோகேஷ் அவர்கள் நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படத்தில் ஃபீமேல் லீட் ரோலில் நசிரி அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது. இப்போ அவங்களுக்கு பதிலாக ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம லோகேஷ் அவர்களுக்கு அடுத்தடுத்து படங்களோட ஷூட்டிங் இருக்கு. இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதை முடிச்சோடனே கைதி பாட்டு படத்தை டேரக்ட் பண்ண போறாரா இல்லை அமீர் கான் அவர்கள் வச்சு டேரக்ட் பண்ண போறாருங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள்ல டேரக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கேப்ல எப்படி நடிக்க போறாருங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்க போகுதுன்னு. லோகேஷ் அவர்கள் இப்போ ரஜினி அவர்கள் வச்சு டேரக்ட் பண்ணிட்டு இருக்கு கூலி படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம மலையாளம் ஆக்டர் ஷௌபின் சாங்கன் அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிக்க போறாருன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தயாலுங்கிற ஒரு கேரக்டரா நடிக்கிறாரு. அடுத்ததான் நாகார்ஜுனா அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிக்க போறாரு சொல்லியிருந்தோம். ஸோ இவர் நடிக்கிற கேரக்டருமே ரிவீல் பண்ணியிருக்காங்க சைமன் சொல்லி. அடுத்ததான் ஸ்ருதிஹாசன் அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இவங்க நடிக்கிற கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா பீர்த்தி. அடுத்ததான் 38 வருஷம் அப்புறமா நம்ம ரஜினி அவர்களோட சேர்ந்து சத்யராஜ் அவர்கள் நடிக்க போறாரு இந்த ஒரு படத்துல சொல்லியிருந்தோம். ஸோ இவர் நடிக்கிற கேரக்டருமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க ராஜசேகர். அடுத்ததான் கன்னட ஆக்டரான உப்பண்டர ராவ் இந்த ஒரு படத்தில் நடிக்க போறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இப்போ அவர் நடிக்கிற கேரக்டருமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க காலிசானு. இது மட்டும் இல்லாமல் கன்னட ஆக்ட்ரஸ் ஆன ரச்சிதாராம் அவர்களுமே இந்த ஒரு படத்தில் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்களாம். முக்கியமா பாலிவுட் ஆக்டரான அமீர் கான் அவர்கள் இந்த ஒரு படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. இப்போ படத்தோட ஷூட்டிங் விசாகப்பட்டினத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம தமிழ் சினிமால இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சில அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு லாங் வீடியோல பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய அப்டேட்லாம் இருக்கு. ஆனால் நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான லாங் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒர்க் பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஒரு லாங் வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ண முடியல. ஸோ அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸுமே பார்க்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் த பை ஃப்ரம் SR இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்.